கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமா தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். எபேசியர் 1:17-18 என வாசிக்கிறோம். தேவனை பற்றி அறிகின்ற அறிவு, தேவன் நம்மை அழைத்து நல்ல நமக்கு உண்டாகிற நம்பிக்கை என்று சொன்னோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாகிற சுதந்திரம், இதை குறித்து பேசினோம். எபேசியர் 1:18 தான் நம்மை அழைத்தனால் நமக்கு உண்டாகிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாகியிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். இந்த மகிமை சுதந்திரத்தினுடைய பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிரு சொல்றாங்க. நான் பரிசுத்தவான் இல்லை, அவர் பரிசுத்தவான். சில சொல்லலாம் இவர் அச்சிஷ்டவர், இவர் புனிதர். இல்லைங்க, வேத வசனம் சொல்றது விசுவாசத்தினால் அவருடைய இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லை. பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. பிரதான அப்போஸ்தலன் அவர் தான் பரிசுத்த செயின்ட் இல்லை, இவரும் செயின்ட் தான். அவர் தான் புனிதர் இல்லை, எல்லாரும் புனிதர். இந்த புனிதருங்கிற நிலை இயேசுவின் இரத்த புனிதனாலே வந்ததை ஒழிய வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையிலேயோ செய்த செயலின் அடிப்படையிலேயோ வரவில்லை. அதான் எபிரேயர் 10:10 வாசிக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 10:14 அந்த கல்வாரி அந்த சிலுவை மரணத்தின் மூலமா என்றென்றைக்கும் பூர்ணமாக்கி இருக்கிறார், பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அது ஆங்கிலத்தை வாசிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்னென்னைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அதான் கொலோசியர் 20:21 என்ன வாசிக்கிறோம். சமாதானத்தை உண்டு போக்கி முன்னே அந்நியராயும் தூக்குறியில் சத்துருவாயிருந்த உங்களை பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதாலும் தனக்கும் நிறுத்தும்படியாக தனது மாம்சத்தை அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். நீங்கள் பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவான்களிடத்தில் அந்த இரத்தத்தினாலே உங்களை மீட்டு, பரிசுத்தவான்கிறது அவர் கொடுத்த செயலின் அடிப்படையில் வந்தது. ஆனால் தான் கர்த்தருடைய வரிகளை போகிறது அவருடைய தகுதியின் அடிப்படையில், உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையில் இல்லை. நீங்கள் வேதத்தை வழிஞ்சி கற்றுக்கிட்டு வரும்பொழுது இந்த பூமியில் இருக்கிறோம். இப்போ அநேக கேள்வி வேணா, நீ பரலோகத்துக்கு போய் இல்லைங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயேசு விசுவாசித்து அந்த இயேசு மறுதலியாமல் இருந்தான்னா கண்ணை மூடனா பரலோகத்தான் இருப்பான். அவன் பரலோகத்துக்கு போவானா இல்லையா, பரலோகம் கிடைக்குமா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போறீங்க. கண்ணை மூடுனா அடுத்த நிமிஷம் அங்கே இருப்பீங்க. நான் இப்போ பேசுறது இந்த பூமியில தேவனுடைய வார்த்தையை, பரலோகத்தை நிலைநிறுத்து எப்படி. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அந்த ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியில செயல்படுத்துவதற்காக வேதத்தை பேசிட்டு இருக்கிறேன். சிலருக்கு சந்தேகம் வந்துச்சு, ஏன்னா பரலோகத்து போய் பரலோகத்தை பத்தியே பேசலையே, நீ பரலோகத்தால இருக்கிறீங்க. இப்ப நான் செத்த அடுத்த நிமிஷம் எங்க போவேன், அடுத்த நிமிஷம் பரலோகம். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது போவனா போக மாட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு எந்த விதமான ஒரு தீர்க்க தரிசனமும் தேவையில்லை, எந்த விதமான வெளிப்பாடும் தேவையில்லை. வசனம் ஏற்கனவே சொல்லுது, நீங்க இயேசுவை ஏத்துட்டா உங்க ஆவியில சாட்சி கொடுக்கும். தேவ ஆவியான தேவனுடைய பிள்ளை, நீ நீதிமான் என்று நான் பேசுகிற வார்த்தை நீ கேட்டீங்கன்னா அது தானாகவே சாட்சி கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அருமையானவர்களே, நீங்கள் தேவனால் முன்னறியப்பட்டு, நீங்கள் தேவனால் வேலையடைக்கப்பட்டு, கற்கள் பொறுக்கப்பட்டு, நீங்கள் தேவனுடைய வல்லமையாலே கனி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய சொத்து, இதை அறிய வேண்டும். அருமையானவர்களே, அப்போ தேவனுடைய சொத்தாகி நீங்க என்ன விளங்கிக் கொள்ளணும் பாருங்க. ஏசாயால கூட வசனம் சொல்ற பாருங்க, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால உங்களுக்கு சொந்தம் என்று நான் சொன்னேன். பாருங்க, ஏசாயால ஒரு வசனம் சொல்றாரு. ஏசாயா 54:3 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிருப்பார்கள். இது 53 அதிகாரம் சொல்லிட்டு 54 பேசுறார். 53 அதிகாரம் இயேசுடைய பாடு. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய போய் யாருக்கு வெளிப்பட்டது 53:1. அதில் சொல்றாரு இயேசுநாதர் பாடு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஆனா ஏசாயாவுடைய காலத்தில் நிறைவேறலை. ஆனால் தான் அவர்கள் காலத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, ஆனால் அது நிறைவேறலை. ஏசாயா சொல்றார், நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோழி மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பெறும். எப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொன்னார். ஆனால் கிடைச்சிச்சா? அவருக்கு கிடைக்கலங்க. அவர் சொல்ல அநேக வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்பார்களுக்கு தான் பரிபூர்ணமா நிறைவேறுது. அப்போ இயேசு பிறக்கல, அவர் பிறந்தார், கொடுக்கப்பட்டார் இல்லையா? அதான் பலவீனம் தன்னை பலவான் சொல்லணுமா? உங்களை கர்த்தருடைய கிருபையினாலே நீதிமான் ஆக்கியிருக்காரு. நீதிமான் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட நான் பரிசுத்தவான் சொல்லுங்க. ஐயோ, நான் பரிசுத்தவான் இல்லை, அவர் தான் பரிசுத்தம், அவர் தான் செயின்ட், நான் ஒன்றும் இல்லை. கிடையாதுங்க. இந்த மனதை மாற்றப்பட வேண்டும். இந்த மனம் நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை தூசிங்கிற வரைக்கும் பிசாசு உள்ள நுழைகிறான். வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை வெற்றி அடைய முடியாது. உங்கள் மனம் உலக மக்களுடைய சிந்தனைப்படி இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே உங்கள் மனம் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சொத்து, நீ தேவனுடைய நீதிமான், நீ பரிசுத்தவான். இப்போ அவர் சொல்றாரு 53 அதிகாரத்தில் இயேசுவின் பாடுகள் எல்லாம் முடிச்சுட்டு அவருடைய மரணத்துக்கு பிறகு நமக்குரிய ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் பிள்ளை பெறாத மலடியே 54 சொல்ற பாருங்க. தேவனுடைய சொத்துக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்றேன். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு.
கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத சிறியவருடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்றாரு. என்ன பிள்ளையை பற்றி பேசுறாரு? ஆனால் ஒரு ஞான அர்த்தம் என்னன்னா, நீ பிள்ளை பெறாத மலடிய ஒரு பிள்ளை பெறன்னா ஒருத்தி எவ்வளவோ கஷ்டப்பட்டு கருத்தில் சுமந்து அந்த பிள்ளையை எடுத்து வேதனைப்பட்டு பிள்ளை பெறா. நீ ஒன்றும் பண்ணலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மகிழ்ந்து பாடு. ஏன்னா இயேசுநாதர் உனக்காக கற்ப வேதனைப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு மறிச்சதுனால நீ ஒன்றும் கற்ப வேதனைப்படலை, கத்தலை, பிள்ளை ஐயோ ஐயோன்னு கத்தி பிள்ளை பெறல. இயேசுநாதர் கற்ப வேதனைப்பட்டு துன்பப்பட்டு சிலுவை அடிச்சு புழு போல துடிச்சு அவர் பட்டதுனால நீ ஒன்றும் இல்லை, நீ மகிழ்ந்து பாடு. ஏன்னா கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு பிள்ளைய சுமந்து கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்ற பிள்ளைய விட உனக்கு வர பிள்ளை அதிகம். அதாவது என்ன அர்த்தம்னா, நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தன் பழைய ஏற்பாடு சொல்றாரு, நான் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், அதை விட்டேன் இதை விட்டேன், அந்த பிரயாசம் இந்த பிரயாசம், அந்த உபாசம் அந்த பிரதிஷ்டை இந்த பிரதிஷ்டை, அந்த பொருத்தனை இந்த பொருத்தனை, எல்லாத்தையும் விட உங்களுக்கு நீ கஷ்டப்படாமலே பிள்ளை பெறாத மலடியே, ஏன்னா ஒன்றும் கிடையாது, எந்த கஷ்டப்படலை. ஆனால் உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அதிகம். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்தியேசுனால வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் பரிசுத்தவங்க சுதந்திரம்னு சொல்றாரு. உங்களுக்கு வர சொத்து அது, இது உரிமை. வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் உரிமை. நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நான் பரிசுத்தவான், எனக்கு வாக்குத்தத்தம் எனக்குரியது, எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதிகம். நான் இதுக்காக நான் பிரயாசப்படலை, நான் இதுக்காக கற்ப வேதனைப்படலை, இதுக்காக நான் கண்ணீர் விடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கல்வாரி ரத்த புண்ணியத்தினால் எனக்கு கிடைத்தது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லிட்டு உனக்கு வரக்கூடிய பிள்ளைகள் அதிகம்னா உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 54 உன் கூடாரத்து இடத்தை விசாலமாக்கு, உன் வாசல்கள் திரைகள் விரிவாக தடை செய்யாது. இந்த தவறை அந்த மனசை மாற்றணும். இந்த மனசில் வச்சுக்கிட்டு தடை பண்ணிட்டாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் படிக்க நான் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இந்த பூமியில் மனது நம்ம பூமிங்க, நம்ம ஆர்டர் உண்டாக்குனாருங்க, நமக்காக உண்டாக்குனாருங்க. உண்டாக்கி சொல்லி எனக்கு ஆண்டு அனுபவிக்க சொன்னார், பலிக்கு பெருகினாரு. நம்மகிட்ட வந்து பிசாசு பிடுங்கிட்டான், அவனை தான் கல்வாரி சிலையில் தலையை நசுக்கினார். அப்போ நாம இந்த பூமியை வாழ வேணும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மனதிலே மனம் மாற்றப்படாதனாலே தேவனுடைய பிள்ளைகள் தான் யார் என்று, கிறிஸ்துவர் யார், தான் நீதிமான், நான் பரிசுத்தமான், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன், நான் தேவனுடைய ஊழியக்காரன், இதெல்லாம் மனசு மாறலை. அதனால என்ன பண்றாங்க, அதே காலம் மனசு மாத்தாதனால, மனதில் பேச்சினால, மனதில் எண்ணங்களை பேசி பேசி ஆசீர்வாதத்தை தடுத்து விட்டார்கள். அதான் தடை பண்ணாதே, உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அதை தடுத்துட்டா நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது, தடை பண்றீங்க. அதாங்க சொல்றாரு. எத்தனை நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் தடை பண்ண மாட்டேன், உடைய வார்த்தை முடி எனக்கு ஆக கிடவுது, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனே ஆசீர்வாதம் அத்தனை எனக்கு சொந்தம், பூமி நிறைவின் கர்த்தருக்குரியது, கர்த்தர் என் தகப்பனாக இருக்கிறார், தகப்பன் உடன் சொந்த, என் வாழ்க்கையில் நிறைவு உண்டு. சொல்லுங்க, என் குடும்பத்தில் நிறைவு உண்டு. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு போதிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் வரும். இயேசுவின் நாமத்திலே நான் செழித்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், நான் நன்றாயிருப்பேன். கர்த்தர் எனக்கு நான் யாவற்றையும் வேலை எடுத்துக்கிறார். காரணம், நான் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், அவர் ரத்தத்துக்கு சிறையை கொடுத்து மீட்கப்பட்டவன், இயேசுக்கு உயிரை கொடுத்து வாங்குறபடியாலே அவர் உயிருக்கு சமமானவன். அது என்னுடைய தகுதி இல்லை, கல்வாரி ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமான், நான் பரிசுத்தமான், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த கேட்ட சுவிசேஷத்தை அசையக்கூடாதான், அங்கிட்டு அசைஞ்சிடக்கூடாது. அதான் சொல்றார், நீங்கள் கேட்ட சுவிசேஷம் உண்டாக நம்பிக்கையை விட்டு அசையாம ஸ்திரமா இருக்கணும். அதான் இன்னொருத்தர் பவுல் சொல்றாரு, அவருக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடக்கணும். வார்த்தைக்குள்ள பிடிச்சிடணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீதிமான் 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 நீதிமான், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அந்த மனசை மாத்திடணும். அவருக்குள், அதான் வேர் கொண்டு, அந்த வேர் என்ன பண்ணுது, அந்த வார்த்தை வந்து மரம் அந்த பூமியை போய் பிடிச்சிக்கிறது. அந்த வேர் வந்து பிடிச்சி என்ன காத்தடிச்சாலும், எவ்வளவு காத்தடிச்சாலும் வேறு ஆணிவர் ஸ்ட்ராங்கா இருந்தா அசைத உடைய உழ மாட்டேங்குது. காரணம், வார்த்தையில பிடிச்சிக்கிட்டான். அதான் அவருக்குள்ள வேர் கொண்டு, அப்புறம் என்ன, அவருக்குள்ள கட்டப்பட்டு, அது அதுல வேறு பிடிக்கணும், அவருக்குள்ள வார்த்தையில கட்டப்படணும். வேற பாரம்பரியம், அவங்க சொன்னா இவங்க சொன்னா, அங்க பேய் இருக்கு, பிசாச்சு இருக்கு, செய்வனம் பண்ணிட்டான், சூனியம் பண்ணிட்டான், போச்சு, அதுல கட்டக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில கட்டப்பட வேண்டும். நான் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் பெருகுவேன். கஷ்டப்பட்டு வர ஆசீர்வாதத்தை விட எங்க அப்பா இயேசுநாதரை விசுவாசிக்கும் போது கல்வாரிசில் ரத்த பிடித்தனால எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அதிகம். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சே, நான் விசுவாசம் சம்பாதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது வாழ்க்கப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீகள், அநாத தனிமையான ஆள், அவளுக்கு எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அதிகம் என்று நான் கர்த்தர் சொல்றார். என்னுடைய ஆசீர்வாதம் இயேசுவால் வருகிறது, எனக்கு வர உயர்வு இயேசுவால் வருகிறது. ஆனால் எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதிகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என் மனதை தடை பண்ண மாட்டேன், நான் பெருகுவேன். என் வாழ்க்கையில பெருக்கத்தை நான் என் மனதை இடம் கொடுக்கிறேன். நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், அது எனக்கு வரும், அது என் மேலே பிடித்துக் கொள்ளும். நான் சாபத்தை விரும்பவில்லை, அது சாபத்தை விரும்புறதுக்கு தான் போவோம். அதான் நான் சாபத்தை பத்தி பிரசங்கம் பண்றதில்லை. எதிர்த்து விசுவாசிக்கிறீங்க? நான் சாபத்திலிருந்து விடுபடுறதுக்காக ஜெபம் பண்றதில்லை. குடும்பங்களுக்கு சாபத்தில இருந்து விடுபடணும், உங்க குடும்பம் சாபத்தில் இருக்குது அதுக்காக ஜெபம் பண்றோம். அந்த பண்றதுக்கு அந்த ஜோலியா எனக்கு கிடையாது. நான் சொல்றது என்ன, நீங்கள் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் என்பதை அறிவிப்பதுதான் சுவிசேஷம்.
உங்களுக்காக ஜெபம் பண்ற சுவிசேஷம் இல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுநாதர் உங்கள் பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து தீர்த்தபடியாலே இன்றைக்கு இயேசு விசுவாசித்தால் நீங்கள் எல்லா சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நற்செய்தி அறிவிக்கிறேன். அப்ப மீட்கப்பட்டதுக்கு நான் இதுக்கு ஜெபம் பண்ணணும்? நீங்க தான் மீட்கப்பட்டிருக்கீங்களே, அதை அறிவிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் மீட்கப்பட்டவன் என்று விசுவாசித்து தேவனை துதித்து அவர் செய்த செயலை நீங்கள் வாயில அறிக்கை பண்ணுவது மூலம் நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அநேகர் அவர் குடும்ப சாபம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த குடும்பம் கஷ்டம் நிர்மிச்சவங்க ஜெபம் பண்ணுங்க. சில சமயத்தில் உதவி செய்கிறோம், ஆனால் அது சரியான முறை அல்ல. வசனத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் உங்கள் தேவைப்பட நீங்க யாரு அவருக்குள்ள கட்டப்படுங்க, அவருக்குள்ள வேறு கொள்ளுங்க, வசனத்தில் வேறு கொள்ளுங்க, வசனத்து மேல கட்டப்படுங்க, வசனத்தின்படி நடங்க, அதை அவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை நடத்துவதற்கு அனுமதி கொடுங்க. எதிர்த்து விசுவாசிக்கிறீங்க? உங்க நுகத்தை அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுங்க. நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்குள்ள கிரியை செய்வார். அதாவது நான் அல்ல, கிறிஸ்து அதை செய்கிறார். எத்தனை நம்புறீங்க? நிறைய பேருக்கு விளங்கல. பழைய ஏற்பாட்டு மக்கள் வாழ முடியல, கசப்பான கனி. இப்ப கிறிஸ்தியனுக்குள்ள இருக்கிறபடியால இனிப்பான கனி. எத்தனை நம்புறீங்களா? சரி, அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய சுதந்திரம் என்ன? வேதம் முழுவதும் பேசிட்டு இருக்கலாம். சுதந்திரத்தை எடுத்து பேசணும்னா இது 2-3 வருஷத்துக்கு பேசிட்டே போயிடலாம். ஆகையினாலே கொஞ்சம் பேசுறேன், இன்னும் கொஞ்சம் ஆழமா பதியனுக்கிறதுக்காக பேசுறேன். இல்லைன்னா இதே நான் டெய்லி பேசிட்டே போனா உங்க சுதந்திரம் வேதத்தில் அத்தனையும் உங்களுக்கு சுதந்திரம் தான், உங்க சொத்து தான் அது. உங்க அப்பா சொத்து. பொண்ணு உங்களுக்கு வெள்ளி உள்ளது. சிலர் பொண்ணை அனுபவிக்காத, வெள்ளி அனுபவிக்காத. கர்த்தர் சிரிச்சித்து நல்லது என்று கண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வண்ண மலர்கள் நம்ம தகப்பன் சிருஷ்டித்தார். வண்ண மலரை கொடுக்கும்போது நமக்குன்னு உண்டாக்குனார். அது நல்லது என்று கண்டார். நீங்க அந்த பூவை பார்த்து ஒரு பூ எடுக்கிறீங்க, பிரைஸ் தி லார்ட், இது நல்லா இருக்குது. ஆண்டு ஆஹா என்ன அருமையான மலர் ஆண்டவரே, பார்க்கறதால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா கர்த்தரை மையப்படுத்துங்க. அவர் நல்லது என்று கண்டார். நீங்க ஏன் இல்லைன்னு சொல்லணும்? 184 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, தேவன் படைத்ததெல்லாம் நன்றாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படுறதுக்கு இல்லை. நம்ம நோக்கம் தப்பா இருக்கக்கூடாது. தேவனை மகிழ்ப்படுத்துறதுக்காக இந்த பூ இருக்கு. ஆஹா ஆண்டவரே என்ன அருமையான எதிர்க ஆண்டவரே, ஓ சிருஷ்டிப்பு என்ன அழகா இருக்குது, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆப்பிள் எடுக்கிறீங்க, நல்லா இருக்குது ஆண்டவரே, என்ன அழகா இருக்குது ஆண்டவரே, ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்தோத்திரம். அதை ரசிச்சு ருசிச்சு கர்த்தரை துதிப்பது அதுதாங்க மேன்மை. ஐயோ ஆப்பிள் ஆண்டவருக்காக நான் பிரதிஷ்டை பண்ண போறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மன ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும், ஒன்றும் தள்ளப்படுறது இல்லை. ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும் மனம் ஒன்றும் தள்ளப்படுறதில்லை. 184 அதிகாரம் படிச்சு பாருங்க. தேவன் படைத்து எல்லாம் நல்லது, தீண்டாத தொடாத ருசி பாராதுக்கு பிரமாணம் கிடையாது. அப்படியே நல்ல பூ, கர்த்தாவே ஸ்தோத்திரம், நல்லா இருக்குது. ஆஹா நோக்கங்கள் தப்பு. நான் தேவனை மகிமைப்படுத்த, கர்த்தாவே இந்த பூ என் பாக்கெட்ல வச்சுக்கிறேன், கர்த்தாவே என்ன அழகா இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு வேணுமா, நல்லா இருக்குதா, சில காதுல வச்சுட்டு போறாங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லா தான் இருக்குது, பிரைஸ் தி லார்ட். சில தரையில வச்சுட்டு போறாங்க. இதனால என்ன? வைக்கிற நோக்கங்கள் தப்பா இருக்கக்கூடாது. அருமையான என் தேவனை மையப்படுத்துகிறேன், என் தேவன் நன்றி செலுத்துறேன். அருமையானவர்களே, தேவன் படைத்தது நன்றாக இருக்குது, என்ன செய்யணுமோ செய். ஆனா மனம் மாறுறது வேற, இதை வெளியில வேஷத்துல இல்லை. நம்புறீங்களா? கர்த்தர் நல்லவருங்க, நீ பெருகுவாய், இது உங்களுக்குரியது, ஆசீர்வாதம் உங்களுக்குரியது, பூமியை நிறைவும் கர்த்தருக்குரியது. கர்த்தர் யார்? உங்க அப்பா. அவரு அப்பாவுக்குரியது, உங்களுக்குரியது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க, தடை செய்யாதே, உன் கைகளை நீளமாக்கி உன் மொழிகளை உறுதிப்படுத்து. வசனத்துல உறுதிப்படுத்தணும். நீளமாக்கு, இன்னும் நீளமாக்கு, இன்னும் இன்னும் இன்னும். போதும் போதும் போதும், உங்களுக்கு போதுங்க. ஆனா தேவனோட ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு போதாதுங்க. ஆனால் தான் உங்களுக்கு இன்னும் சம்பாதிச்சு கர்த்தருடைய ஊழியத்தை கொடுங்க. இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, 10%, இல்லை நான் பழைய ஏற்பாட்டில் 10%, அது நிபந்தனை. இங்கே நிபந்தனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் தேவனுக்காக நான் 50% கொடுப்பேன். இன்னும் சம்பாதிங்க. இந்த தேவன் புதிய திட்டத்தை கொடுப்பேன், என் தேவன் ராஜ்யத்தை கட்டுவேன், இன்னும் நான் கட்டுவேன், இன்னும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லா டிவிலையும் போடுவேன், எல்லா தமிழ்நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் நான் பரப்புவேன், நான் இதுக்காக செய்வேன். இதுதான் சத்தியம். என் உள்ளவன் பேசுது, உள்ள ஆவியான பேசுறா. எஸ், இந்த நிகழ்ச்சியை நான் பரப்பணும். அருமையானவர்களே, பிரியா பண்ணுங்க. இந்த ஒளிநாடாக்களை வாங்கி உங்களால் ஏன்ற அளவுக்கு செய்யுங்க. அது இது காப்பிரைட்டும் கிடையாது, இலவசமா பெற்று இலவசமா கொடுக்கிறேன். இது காப்பிரைட்டும் கிடையாது, இதை வச்சு நாங்கள் வருமானம் பண்றதும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். மக்களுக்கு போய் சேரட்டும், அறியாத மக்களுக்கு அறியட்டும், தெரியாத மக்கள் தெரியட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்புறீங்களா? பரிசுத்தவான்களே, ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய சொத்து. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை உங்களுக்கு தேவன் உங்க சொத்தா இருக்கிறார், நீங்க அவருடைய சொத்தா இருக்கு. அப்ப இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு வேதத்தை படிங்க. அதை பொக்கிஷம் நெருங்க 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 எல்லாம் பெருகுதுங்க. வாழ்க்கையில விருத்தி ஐஸ்வர்யம் எல்லாம் பெருகுது. சிலர் ஆனா பழைய காலத்துல என்ன சொல்லிட்டாங்க, ஏய் ஆண்டவர்ட்ட நெருங்கிறாதே, கஷ்டம் வந்துடும், பாடு வந்துடும், துன்பம் வந்து, பிசாசு சொன்ன பொய், வஞ்சகம், சூது, இயேசுவின் நாமத்துல நிராகரியுங்கள். நான் அதை நம்பி தான் நெருங்குறதுல பாடு அறியாமல் தான் பாடு வருது, அறியாமல் தான் துன்பம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்புறீங்களா? இது சொல்ற பாருங்க, 54:3, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவா. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய்,
உன் சந்ததியா ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பாங்களாம். என்ன நம்புறீங்களா? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறம் உங்களோட சுதந்திரங்க. இப்படி வேதத்தில் எல்லாமே இருக்கு, படிச்சு பாருங்க. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும், அது என்ன வலதுபுறம்? தரித்திரத்திலையும் துன்பத்திலையும் பெருகுவானா இருக்குது. அப்போ துன்பத்தின் தரித்திரத்தையும் பேய் கொண்டு வரான். அது நம்ம போராட்டம் தான். நல்ல ஒரு போராட்டத்தை போராட வேணும். அந்த போராட்டம் என்ன? பிசாசு போராடுறோம் இல்லை. வேதவசனம் சொல்லுது என் மனசு மாற்றப்படணும். நோ இயேசு நாமத்தில் போ பிசாசே, சரித்திரமே போ, பிரச்சனை போ, நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். போராட்டம்னா போராட்டத்தை சாவுறது இல்லை. நல்லது ஒரு போராட்டம்னா வெற்றியின் போராட்டம். இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிப்போங்கிறத முடிவு, தோப்பங்கிறது இல்லை. எமக்கு போராட்டம் வருது, அது சாத்தா கொண்டு வரான். ஆனால் நான் ஜெயிப்பேன். ஏன்னா ஜெயித்தவர் உள்ளே இருக்கிறார். எதில் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெயித்தவன் என்ற எண்ணத்தோடு தான் போராட்டம் சந்திக்கிறேன். ஏதோ போடுறது கஷ்டப்படுறதில்லை. நான் இங்கே ஒன்றும் இல்லை, சிரிக்கிறேன். மலை பெரிய பருவதமே மாத்திரம் சமூகமே ஆவாய். ஓ உலகத்திலேயே கொடுக்குற பெரியவன். நான் போராட்டத்தில் ரெடி. போராட்டமா? ரைட். நான் ஜெயிக்கிறவன், நான் ஜெயிக்கிறவன். ஏன்னா ஜெயிக்கிறான் உள்ளே இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பரிசுத்தமான சுதந்திரம். நீங்க தேவனுடைய சொத்து, விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அதனால உங்களுக்குள்ள வாசம் பண்றார். உயிரை கொடுத்து வாங்கினபடினால உங்களுக்குள்ள வாசம் பண்றார். ஆனால் பரலோகம் போய் போக மாட்டே இல்லை, பரலோகம் தான் இருக்கிறீங்க. கண்ணை மூடுனா அங்கதான் இருப்பீங்க. கண்ணை மூடுனா இதுக்கு ஒரு தகுதியும் இல்லை. இயேசுனார் கல்வாரி சிலுவையின் தகுதி தான், அந்த ரத்த புண்ணியம் தான். கண்ணை மூடுனா பரலோகத்தில் இருப்பீங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 3:16. அது வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வலது புறத்தில் பெருகுவேன்னா தீர்க்க ஆயுசில் பெருகுவேன். அப்படிதான் வளர்த்து எடுக்கணும். வலது தீர்க்க ஆயுசில் பெருகுவேன். இந்த அல்ப வயசு பட்டுன்னு போறது பொட்டுன்னு போறது ஆக்சிடென்ட் கிடையாதுங்க. பாவம் மரணம். இதை விளங்கிக்கிட்டா இயேசுவின் நாமத்திலே கல்வாரத்தினால கழுவப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பாவமெல்லாம் பிரச்சனை வருது. அதுதான் இயேசு, அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம், அதுதான் ஆவியானவர் சொல்றீங்க. ஆண்டவர் என்ன கண்ணை பிடிச்சுக்காரும், கையை பிடிச்சுக்காரும், காலை பிடிச்சுக்காரும், என் கண்ணை பிடிச்சுக்காரும், பிடிச்சிக்கிறாரு. தேவன் பிடிச்சா பேய் பிடிச்சா கிறுக்கு பிடிக்கும், பேய் பிடிச்சா துன்பம் பிடிக்கும், தரித்திரம் பிடிக்கும். தேவன் பிடிச்சா ஆசீர்வாதம் பிடிக்கும், சுகம் பிடிக்கும், செல்வம் பிடிக்கும், செழிப்பு பிடிக்கும். அதுதான் ஈஸியான முறையை சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சிம்பிள். இது உங்களால் வர்றதில்ல, இந்த ஜெயஜீவே உங்களால் வர்றதில்லை, அது தேவரால் வருகிறது. எத்தனை நம்புறீங்க? அப்போ வலதுபுறத்தில் பெருகுவா, இடதுபுறத்தில் பெருகுவா. வலதுபுறம் என்ன? வலதுபுறத்தில் தீர்க்க ஆயுசு. வாழ்க்கையில் தீர்க்க ஆயுசு உண்டு. ஐயோ இல்லைங்க, எங்கள் குடும்பத்தில் அவர் 40 வயசில் ஆட்டாட்டால் செத்தாரு. அங்கே அப்போ எங்கள் தாத்தா அது 45 வயசில் செத்தாரு, அவர் 30 வயசு செத்தாரு, நானும் இங்க இல்லைங்க. இப்படியே சொல்லி சொல்லி சாவுறாங்க. கிடையாதுங்க. இவன் எதிர்பார்க்குறான் 40 வயசு ஆச்சுன்னா ரைட்டு, தாத்தா அப்படிதான் செத்தாரு, எங்கள் அம்மா அப்படிதான் செத்தாரு, அவரும் அப்படிதான் செத்தாரு, இது குடும்ப பரம்பரையா அப்படித்தான். அப்போ எனக்கும் 40 வயசு வந்துருச்சு, சாவை எதிர்பார்க்கறனோ? நீ கிறிஸ்து என்ற வேறொரு புருஷனுக்கு சொந்தம். இயேசு ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை. எல்லா சாபத்திலும் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். வாழ வயதில் மரணம் துன்மார்க்கு நியமிக்கப்பட்டிருக்குது. சொல்லுங்க, இல்ல எனக்கு சாபம் இல்லை, நான் நீடித்த நாளா திருப்தியா இருப்பேன், நான் நீடித்த நாள் அதான் ஒழுங்கா சாப்பிட சொன்னேன். ஒழுங்கா இதை பட்டி இருந்துகிட்டு ஏதோ இவங்க பட்டினால பரலோகத்தை அழைச்சிட முடியுமா? அவர் நேற்று இன்றும் காராதவர், கர்த்தர், நான் கர்த்தர், மாறாதவர். சில கல்வாரி சிலுவைக்கு முன்னாலே சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபாசனம் போது போகாதுன்னு. இதை வச்சுட்டு உபாசம் அருமையானவர்களே சொன்ன போது இயேசு ஒரு நாள் ஒருத்தர் தான் பரிசுத்தாய் பெற்றிருந்தார். இதை ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், திருப்பி கேட்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுநாதர் ஒருவர் தான் பரிசுத்தாய் பெற்றிருந்தார். இரண்டாவது, இயேசுநாதர் அவங்க சொன்ன போது இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால் உபாசனம் புறப்பட்டு போகாதுன்னு சொன்ன போது அவரும் உபாசம் எடுக்கல. மூணாவது, அந்த நேரத்தில் சாத்தான் தலை நசுக்கப்படவில்லை, தோற்கடிக்கப்படவில்லை. நாலாவது, நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? கல்வாரி சிலுவைக்கு பின்னால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கின பின்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். செத்த பாம்படிக்கிறதுக்கு உபாசம் போடுறோம். விளங்கவில்லையா? ஆகையினால அருமையானவர்களே, நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளை. பிசாசின் உங்களுக்கு காரியங்கள் இருக்கிறது, அதை விசுவாசிக்கணும். அது என்னமோ சேவனை பண்ணிடுச்சு, இதை நம்பினா உங்களுக்கு ஆயிடுது. உங்க மனசு மாறல. நீங்க என்ன நம்பணும்? இல்ல நான் வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் பெருகுவேன். நீ செய்வனை பண்ணிட்டா, நீ பிசாசு 10 பிசாசு வந்தா என்கிட்ட கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நம்புறீங்களா? வலதுபுறத்திலும் தேவனுடைய சொத்துங்க, என்ன பாதுகாக்க அவருடைய உரிமை. வாசிச்சு பாருங்க எபிரேயர் புத்தகத்தில். அருமையானவர்களே, நீ வலதுபுறத்தில் பெருகுவாயா இடதுபுறத்தில்? வலதுபுறத்தில் என்ன இருக்குது? வலதுபுறத்தில் என்ன இருக்குது? தீர்க்க ஆயுசு. இடதுபுறத்தில் என்ன இருக்குதான்? நீதிமொழிகள் 3:16 என்ன வாசித்தோம்? அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்குது. செல்வம், இடது கையில் செல்வம், புகழ்ச்சி. நான் சொல்லலைங்க, எழுதப்பட்ட வார்த்தை சொல்லுது. நீ பெருகுவே, நீ தேவனுடைய சொத்து, நீ தேவனுடைய பிள்ளை, உயிரை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆகையினாலே பெருக்கத்திற்கிற பிசாசு உன் வாழ்க்கையில் சேவனை பண்ண முடியாது, சூனியம் பண்ண முடியாது. பிசாசுக்கு இடம் இல்லை. நீ செல்வத்தில் பெருகுவே. என் வசனத்தை விளங்குனா, இது புரிஞ்சுக்கிட்டா, இது விளங்கிக்கிட்டா, பிரகாசம் மனக்கணும் வந்தா கர்த்தர் விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. விசுவாசம் என்ன கிடைக்கும்? நீங்க பெருகுவீங்க, செல்வத்தில் பெருகுவீங்க, கணத்தில் பெருகுவீங்க. உங்க செல்வத்தை கொண்டு நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளை நல்லா இருக்கும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீங்க. நீங்க பெருக வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். எல்லாவற்றிலும் பெருக வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்தை பெருகுவது போல மனுஷரை பெருக வைப்பேன்னு கர்த்தர் சொன்னார். நீ செல்வத்திலும் கனத்திலும் பெருகுவே. அதனால தான் கர்த்தர் சொன்னார் 3ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறேன் பாருங்க. உன் பொருளாலும் 9ஆம் வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலராலும் கர்த்தரை கனம் பண்ணு. யார கர்த்தரை கனம் பண்ணு? என்ன கனம் பண்ண சொல்லலைன்னா கர்த்தரை கனம் பண்ணு. எப்படி கர்த்தரை கனம் பண்றது? பரிசுத்தவானுடைய குறைவில் உதவி செய்யுங்க. பரிசுத்தவான் யார்? தேவனுடைய பிள்ளை. எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஊழியர்கள் உண்மையா ஒழுங்கா கர்த்தர் போதிச்சாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவானுடைய குறைவில் உதவி செய்யுங்க. ஏழைக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம். கர்த்தரை எப்படி கனம் பண்றோம்? ஏழை விதவைகள், திக்கட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. பசியா இருந்தா எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, தாகமாக அது உதவி செஞ்சா கர்த்தருக்கு கனம் பண்றீங்க. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷம், மேய்ப்பர், போதகர் உண்மையா ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியங்களுக்கு உங்க பணத்தை கொடுக்கும்போது கர்த்தரை கனம் பண்றீங்க. இது ஒண்ணுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தரை கனம் பண்றது அப்படித்தான். வேற அந்த காலத்துல கோவில் இருந்துச்சு, இப்போ கோவிலில் நீங்க தான் ஆலயம். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பணத்தை கொண்டு சம்பாதிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வையுங்க. உங்க பணத்தை கொண்டு நிர்ணயம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கோ அல்லது பரலோகத்தில் புகி சேர்த்து வைக்கிறதுக்கோ கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. எல்லாத்தை விட பிரதானமானது என்ன? இந்த மாதிரி செய்திகளை வாங்கி மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா இந்த செய்தி இந்த தேவனுடைய வார்த்தையில் வல்லமே சோத்தையும் கொடுக்கும், சுகத்தையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும், செழிப்பையும் கொடுக்கும், விருத்தியும் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஆகையினால தான் இயேசுநாதர் அவர் வாழ்ந்த காலத்தில் சோறு போடுறதை முக்கியமாக பண்ணாம, வஸ்திரங்கள் கொடுக்கறது முக்கியமா பண்ணாம ஒரு முறை சோறு போட்டார், ஒரு 2 முறை சோறு போட்டார் பைபிள் இருக்குது. அது முக்கியம் பண்ணல. இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பகலெல்லாம் என்ன பண்ணாராம்? ஊழியம் பண்ணார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, போதனை போதனை. ஏன்னா அந்த போதனையை கேட்டா சோறு சுகம் எல்லாம் கிடைச்சிடும். அப்போ சுவிசேஷத்துக்கு பிரதானமா பண்ணுங்க, நல்ல சுவிசேஷத்துக்கு பேசுங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதுதான் கர்த்தரை கனம் பண்ணு. அப்படி கனம் பண்ணுனா இப்போ என்ன பண்ணும்? எல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்குது. கர்த்தரை கனம் பண்ணுனா அப்பொழுது 3:10 உன் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும். அருமையானவர்களே, இதை வச்சுக்கிட்டு குடும்பத்தை கவனிக்காம ஒன்றை கவனிக்காம கர்த்தரை கனம் பண்றேன்னு சொல்லிட்டு போட்டா அது பெரிய தப்பு. நிர்ணயம் பண்ணி போடணும். எதோ நம்புறீங்க? ஓ கர்த்தர் பார்த்துதா? இல்லைங்க, கர்த்தர் பார்க்க கூட நீ தான் பார்க்கணும். கர்த்தர் பார்த்து வச்சது குழப்பம், அது குழப்பவாதி. நீ தான் பார்க்கணும். கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார், கர்த்தருக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். உங்க குடும்பத்தை நீ தான் பார்க்கணும். கர்த்தர் இல்லை, கர்த்தருக்கு சோத்திரம், நீங்க பார்க்கணும். உங்க குடும்பத்தை நீ கவனிக்கணும். நல்ல மனுஷன் அந்த குடும்பத்தை நல்ல பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நிர்ணயம் பண்ணி கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். புரண்டு ஓடும், திராட்சை ரசம் புரண்டு ஓடுமா? நம்புறீங்களா? அருமையான தேவனுடைய ஜனமே, நான் தான் அவருடைய சொத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறேன். அதான் ஏசாயாவில் மிக அழகாக சொல்லுகிறார். இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனையும் பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். நீங்கள் இயேசு ரத்தத்தாலே மீட்கப்பட்டபடியினாலே, நீங்க தேவனுடைய சொத்தா இருக்கிறபடினாலே வேதத்தில் அத்தனை சொத்தும் ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. இந்த உரிமையை யாராவது பறிப்பதற்கு இடம் கொடாதீர்கள். இதற்கு நிபந்தனை என்பது பழைய ஏற்பாடிலே நிபந்தனை உண்டு. அதனால் நிறைவேற்ற முடியவில்லை என்றனாலே அந்த ஊழியத்தை ஒழித்தார், அந்த நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார். இப்பொழுது கிறிஸ்துவின் பிரமாணம், இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் செய்து முடித்தார். ஆகையினால இயேசுக்கும் இந்த வாக்குத்தத்தம் அத்தனையும் ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும் சொந்தம். இயேசுவை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் செய்யாமலேயே இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம். நீங்க சொல்லுங்க, நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவேன், அதான் தீர்க்க ஆயுசில பெருகுவேன், செல்வத்திலும் கனத்திலும் பெருகுவேன். காரணம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் தேவனோடு உட்கார வைக்கப்பட்டவன், தேவனுடைய நான் சுதந்திரவாளி, நான் தேவனுடைய சொத்து, தேவன் என்னுடைய சொத்து, நான் அவருடைய சொத்து. எல்லா ஆசீர்வாதமும் எனக்குரியது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? செபிப்போம். அன்பான பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு சிருஷித்து ஆண்டு அனுபவிக்க சொன்னீர். பாவம் தவிர மற்ற எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். தகப்பனே, உடைய ஜனங்கள் இந்த உலகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி இருக்கிறதே. அது மாத்திரமல்ல, தன்னை தான தர்மம் பண்ணவும் தாராளமாய் கொடுக்கவும், ஆண்டவரே அழிந்து வரும் மக்களுக்கு தாராளமாய் கொடுக்க, ஏழைகளுக்கு இறங்க, ஆண்டவரே பரிசுத்தவானுடைய குறைவில் உதவி செய்ய, ஊழியர்களுக்கு ஆண்டவரே உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு கொடுக்க, என் தெய்வமே எல்லா விதத்திலையும் உடைய பிள்ளைகளுக்கு நீ கிருபை தரும்படியாக நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் தகப்பனே, எல்லாற்றோடு பிரதானமாக இவர்கள் கர்த்தருடைய வார்த்தை, இவர்கள் ஊழியர்கள் என்பது விளங்கி தனக்கு கிடைத்த தாளந்துகளின் திறமைகளையும் எடுத்து ஆண்டவர் தன் பணத்தை கொண்டு ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த, ஆண்டவரே இப்படிப்பட்ட சுவிசேஷங்களை மக்களுக்கு அறிவிக்க, ஆண்டவரே தன் வாழ்க்கையிலே தன் இருதயத்தில் நிச்சயித்து கொண்டு இது சரி, இது சரியான சத்தியம் என்று எதை நிர்ணயிக்கிறார்களோ அந்த சத்தியத்தை பரப்ப, என் தெய்வமே
இவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் பிரகாசன மனக்கெழுதும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்றா இயேசு கிறிஸ்து தேவனே, மகிமையின் பிதாவே, அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிறாவி தர வேண்டுமே. நீர்களை அழைத்த நாள் இவருக்கு உண்டாய் நம்பிக்கையினதென்றும் பரிசுத்தவான்கள் உண்டாய் சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் நீ கிறிஸ்துவை மரித்து வந்து எழுப்பி அவருடைய நடப்பித்து அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்களை காண்பிக்கூடிய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் அறியும்படிக்கு ஒரு பிரகாசம் மனக்கெழுதும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. உடைய ஜனங்களுக்கு இறங்குவீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாளை சந்திப்போம்.